எல்லோருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுலேயும் தங்கச்சி அனீஸ் பாத்திமா அவர்களை வேட்பாளராக கொண்டிருக்கிற பாபநாசம் தொகுதியை மக்களை சந்திக்கிறது, உறவுகளை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனீஸ் பாத்திமா அறிமுக கூட்டம். ஆனால் உண்மையிலே பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும். நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன் இந்த கூட்டம் அப்படின்னா, இந்த தொகுதியில் இந்த வேட்பாளரை வெல்ல வைக்க முடியுமா, அதுக்கு உங்களோட பங்களிப்பு, ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு என்ன, அதை வெல்ல வைக்க முடியும், நீங்கள் நம்பி அதில் களமிறங்கி செயல்படுங்க அப்படின்னு உங்களை உற்சாகமூட்ட தான் வந்திருக்கிறோம். 26,000 வாக்கு வாங்கின ஒரு தொகுதியில், அதுவும் பாராளுமன்ற எலெக்ஷனில் 26,000 வாக்கு வாங்கியிருக்கிறோம். ₹1 காசு கிடையாது, சாராயம் கிடையாது, பிரியாணி கிடையாது, எதுவும் கிடையாது. வீடு வீடாக போய் நம்ம வாக்கு சேகரித்தோம்னா அது கூட கிடையாது. ஆனால் 26,000 பேர் மக்கள் நம்மளை நம்பி நம்மளை வாக்கு செலுத்தியிருக்கிறான். அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஜனநாயக முறையில் தேர்தல் ஆணையம் கூட செயல்படுத்த முடியாத ஒன்றை நாம் தமிழர் கட்சி செயல்படுத்தி காட்டியிருக்கு. 26,000 வாக்காளர்கள் ஒத்த காசு இல்லாம வாக்கு செலுத்துறான், நம்ம மேல நம்பிக்கை இருக்குங்கிறத நாம் தமிழர் கட்சி தான் இந்த ஜனநாயக முறையை வலியுறுத்தி காட்டியிருக்கு. அப்ப நம்மளுக்கு பாக்கி அவங்களுக்கெல்லாம் தத்துவம் இல்லை, கொள்கை இல்லை, எதுவும் இல்லை, அதெல்லாம் கமிஷன் மண்டி. ஆனா நம்ம தத்துவத்தோட நிக்கிறோம், நம்மள மக்களும் நம்புறாங்க. நம்ம ஒரே ஒரு வேலையை உத்வேகத்தில் சொன்னா வென்றுடலாம். தங்கச்சி ஒரு ஆலமரம் இருக்குல்ல, ஆலமரத்தோட விதை ரொம்ப சிறியதா இருக்கும். ஆனா அது அந்த விதை தான் அவ்வளோ பெரிய ஆலமரத்தை நம்மளுக்கு கொண்டாந்து காட்டும். அது மாதிரி ஆளுதான் சின்னது, ஆற்றல் ரொம்ப பெருசு. இந்த பாபநாசம் தொகுதியில் இருக்கிற மொத்த பிரச்சனையும், மொத்த பிரச்சனைக்கான தீர்வையும் மண்டக்குள்ள வச்சிருக்கிற ஒரு தங்கச்சி. அதனாலதான் அண்ணன் வந்து இந்த நிலத்தை நிப்பாட்டுறாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது, அது உறவினர்களா இருக்கிற நீங்களா இருக்கலாம், தம்பிகளா இருக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னும் இருக்கிற 200 நாள் இருக்கு. இந்த 200 நாள்ல நீங்க களமாடுனீங்கன்னா வெற்றியை உறுதியா கொண்டு வரலாம். அப்படி இந்த 2026ல நம்ம செய்ய தவறிட்டோம்னா, ஏங்க நம்ம கட்சிக்குள்ள அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, இவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, நான் முன்னாள் பொறுப்பாளர், அவர் இந்நாள் பொறுப்பாளர், இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இலக்கு அடைய முடியாது. தலைவன் பிரபாகரன் ஒரு நாட்டை அடைஞ்சு வச்சிருந்தான், 6 படை கட்டி வச்சிருந்தான். அந்த நிலத்துல தன் சார்ந்த வீரர்களை, தன் குடும்பத்தை, பச்சிலன் பாகலன் பாலச்சந்திரன் வணக்கம் இழந்துட்டு உருவான கட்சி. அந்த ஏமாற்றத்துல, அந்த துரோகத்துல உண்டான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த எப்படி ஈழத்துல நம்மளை கேட்க நாதியற்று இந்த உலகம்லாம் ஒன்று கூடி கொன்றுச்சோ, அந்த நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் 12 வருஷமா பலமுறை சிறைப்பட்டு தன் தொண்டை தண்ணி வற்ற கத்தி ஒரு குழுவா ஒரு அறைக்குள்ள பேசிட்டு இருந்த தமிழ் தேசியத்தை இன்னும் அகிலம் முழுக்க பேச வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம இழந்தது ஏராளம். நம்ம சின்ன சின்ன பொறுப்புக்கும் சின்ன சின்ன இதுக்கும் நம்மளோட ஈகோவெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த 200 நாள் கடிவாளம் கட்டின மாதிரி வெற்றி தான் நம்மளுக்கு நோக்கம். வென்றே தீர்வோம். பாபநாசத்தை வெல்ல முடியாதுன்னா வேற தொகுதியை வெல்லவே முடியாது. அது இப்படி ஒரு ஆற்றல் உள்ள தங்கச்சி, அது பேசி அது தர்க்க வாதங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு தங்கச்சியை நீங்க எந்த பெரிய வேட்பாளர் கொண்டாந்து நிப்பாட்டணும், அவன் டிஎம்கே ஏடிஎம்கே யாரு வேணாலும் நிப்பாட்டட்டும். ஆனா ஒரு மேடை போட்டு தர்க்கத்துல தங்கச்சியை வென்றுட்டா நம்மளே ஒதுங்கிக்குவோம், நீ வென்றுடா, நீ வென்றதா இருக்கணும். அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த தங்கச்சி. அதனால நம்மளோட செயல்பாடு என்ன இருக்கணும்னா, மொத்த இருக்கிற வாக்காளர்களை பகுதியா ஏற்கனவே பிரிச்சாச்சு. ரொம்ப எளிமை. எல்லா வாக்ககத்திலையும் நம்ம ஒரு வாக்கக பொறுப்பாளர் இருக்காரு. அவர் நீங்க கடமையா என் வாக்ககத்தை நான் வெல்லுவேன், என் வாக்ககத்தை நான் வெல்ல வைப்பேன். அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணிசந்தில் அவர்களும்
என் அன்பு தம்பி ஆற்றல் மிகு தமிழ் எழுச்சி உணர்வை ஊற்ற தம்பி இடுமாவனம் கார்த்தி அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை வெல்றதுக்கு நீங்க ஒட்டுமொத்த பேரும் ஒவ்வொருத்தரும் நான் சத்தியமாக வெல்ல வைப்பேன். எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒரு நாள்ல இந்த தமிழ்நாட்டின் அத்தனை நிலப்பரப்பையும் ஓடி 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 சுத்தி சுத்தி கத்தி கத்தி சத்தம் போடுறாரு. நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தொகுதி, அதுலயும் ஒரே ஒரு பகுதி, அதுலயும் ஒரே ஒரு வாக்ககம், அதுக்குள்ளதான் வேலை செய்ய சொல்றோம். அந்த வாக்ககத்துல அதிகபட்சம் 300 வீடு. அந்த 300 வீட்லையும் 3 முறையோ 4 முறையோ சுற்றி வந்துடலாம். 200 நாள்ல ஒரு வாக்ககத்தில் இருக்க 300 வீட்டை நான் சுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான்லாம் கேட்டாக்க 400 முறை சுற்றிடுவேன். ஒரு நாளைக்கு 2 முறை, காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை. நீங்க போய் அந்த வீட்டு வாசல்ல நில்லுங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. திண்ணை பிரச்சாரம் தான் நம்மளை வெல்ல வைக்கும். நீங்க மீண்டும் மீண்டும் போங்க, நீங்க எந்தெந்த விதையில பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மொத்தம் இந்த 4.5 வருஷத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினத்துல என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? ஒன்று சொல்லல. ஐயா, இந்த 4.5 லட்சம் கோடி வாங்கினீங்களே, இதுல என்ன வெள்ளரிக்கையாச்சும் விடுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, வெள்ளரிக்கை கொடுக்கறதெல்லாம் மரபு இல்லைன்னு. அப்ப 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 70,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு மாதம் நம்மள ஒரு மொத்த நாட்டையும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு மாட்டி விடுறது மாதிரி இவங்க நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு எளிய மக்களா இருக்கிற நம்மளோட எல்லாருக்கும் இவங்க கொடுக்குற இலவசமும் இவங்க கொடுக்குற 1000 ரூபாவிலையும் ஒரு வீட்டுக்கு இப்படி ஒன்று வச்சுக்குவோம். ஒரு வீட்டில் ஒரு மகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்குறது. ஆனா அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆண்மகன். அவர் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு குடிக்கிறாரு. அவர் அண்ணனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், அப்பனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் குடிச்சா அவர் மாசத்துக்கு 6000 ரூபாய் குடிச்சிட்டாரு. இப்ப 6000 ரூபாய் வாங்கி 5000 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் நல்லது செய்யறேன்னா அது எப்படி? அந்த நோயாளிய, அந்த குடியகார நோயாளிய நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கும் அவரை கொண்டு அலைகிறதுக்கும் நம்ம பெரும்பாடுபட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, உங்களோட ஒவ்வொரு உலகத்தின் ஆக சிறந்த முறையில் கல்வி கொடுத்துற நம்மளோட பெரிய செலவு தொகை எதுல இருக்கு? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல. அந்த படிக்க வைக்கிறதுக்கான நீ 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கின நீ அனைவருக்கும் கல்வி, உலகத்தின் ஆக சிறந்த தரத்துல கல்வி கொடுத்துரும் அப்படின்னா என்னோட பெருசுமை தீர்ந்திருக்கும். அதை செய்யல இல்லையா? நீ கொடுக்குற நச்சு பொருட்கள, நீ கொடுக்குற சாராயத்தினால, நீ நடத்துற எல்லாத்தினாலையும் குழந்தைகளுக்கு கொடுக்குற தின்பண்டத்துல நச்சு கலந்துருக்கு. அதுல அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கு. இப்ப இந்த உடல்ல நச்சு கலந்து எல்லா வீட்லயும் ஒரு நோயாளி இருக்கிறாரு. அப்ப அந்த மருத்துவ செலவு அவரு கீழ்நிலையில் இருந்தாலும் உயர்நிலை இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான மருத்துவம் நாங்க 4.5 லட்சம் கோடி 4 வருஷத்துல வாங்கிட்டோம். அப்படி பண்ணீங்களா? அது கிடையாது. சரி, விவசாயம், நான் கஷ்டப்பட்டு உழுது நான் கடனை வாங்கி எல்லாம் பண்ணி ஒரு விவசாயியா உழைச்சி ஒரு அறுவடை பண்ண நெல்லை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டி வச்சியா? அதுவும் கிடையாது. அப்ப நம்மள என்ன பண்றாங்கன்னா, ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி 15 கோடி செலவு பண்றோம் ஒரு தொகுதியில. அந்த அடே அப்பா, நீங்க பேசுறது எனக்கு 15 கோடி ஒரு தொகுதியில செலவிடுற ஒருத்த வர்றான்னா அவன் ஏன் வர்றான்னா அந்த 15 கோடி 1500 கோடி லாபம் எடுக்கலாம். ஒரு கம்பெனி வேற எந்த தொழிலையும் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை. எந்த தொழில் உலகத்தின் ஆக சிறந்த நிர்வாகம் பண்ற, அரசியல் பண்ற நாடுகளிலும் ஒரு கான்ட்ராக்ட்காரர் இருக்காரு வைங்க, அவரு
3% கமிஷன் கொடுக்குறாரு. 15% அவர் லாபம் வச்சுக்கிறாரு. ரொம்ப மலிவா ஊழல் பண்ற நாடுகள் இருக்கு பாருங்க, அந்த நாடுகள்ல லாப சதவீதம் கமிஷன் சதவீதம் சேர்ந்து 25% மாறுது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ராக்ட் அது ஒப்பந்தம் வெளியில வரும்பொழுது 30% கமிஷன் எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறான். இப்ப இவர் கமிஷன் எடுத்துக்கிட்டு அப்புறம் அவர் கான்ட்ராக்ட்காரர் ஒரு 15% லாபம் வச்சுக்குவாரு. இப்ப 45% அங்க போயிருது. அது இல்லாம இங்க இருக்கிற பாருங்க, ஒன்றியம் மாவட்டம் அவரு இவருக்கெல்லாம் அதிகாரி இவங்களுக்கெல்லாம் கமிஷன் கொடுத்தா மீதி 35% தான் இருக்கு. இந்த 35% தான் இவங்க போடுற ரோடு, இவங்க போடுற அரசாங்க கட்டிடம் இதெல்லாம். அதனாலதான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அந்த அமைச்சர் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போனா பள்ளிக்கூடம் இடிஞ்சு பிள்ளைகள் தலையில விழுவுது. பாலத்தை முத நாள் திறக்கிறான், அடுத்த நாள் விழுவுது. இவன் இந்த மாதிரி நிலையில நம்மளை வச்சுக்கிட்டே இருந்தான்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம எதிர்கால தலைமுறையின் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க வீடு வீடா போய் பேசணும். உங்களுக்கு அவர் கொடுக்கிற 1000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய், அவர் 5 வருஷத்துக்கு கொடுக்கிறார். இந்த 5 வருஷத்துக்கு கொடுக்கிறதுனால் உங்க வாழ்க்கை எந்த உயரத்தையும் அடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்க குடும்பத்திலே ஒரு வேலை, ஏங்க எங்களுக்கு 5 ஓட்டு இருக்கு, அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, 10,000 ரூபாய் வருது, இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் அடை வச்சிருக்கேன், நகையை திருப்புறேன், என் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறேன், குழு காசு கட்டுறேன், இந்த மாதிரி நம்மளை வறுமையில வச்சிருக்கேன், நம்மளுக்கு இதெல்லாம் தோணும். ஆனால் 5 வருஷத்துக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் அவங்க தர்றாங்க. நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை தர்றாங்க. அந்த அரசு வேலையில படித்தவர் படிக்காதவருக்கு, படிக்காம இருந்தாலும் அவருக்கு குறைஞ்ச ஊதியம் 25,000 தர்றாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதனால நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. நம்ம தம்பிகளுக்கு பாக்கி எவனுக்கும் தத்துவம் இல்லை, கொள்கை இல்லை, செயல் திட்டம் இல்லை, அவன் எதையும் பேசவே முடியாது. ஆனா நம்ம எல்லாம் பேசலாம். எங்கள்கிட்ட இவ்வளவு திட்டம் இருக்கு, இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க செய்யுங்கன்னு வீடு வீடா 200 நாள்ல நீங்க வீடு வீடா உட்கார்ந்தாக்க உறுதியா தங்கச்சி மாபெரும் வெற்றி பெறும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பொறுப்பாளர்களா இருக்கிற நீங்க, உறுப்பினரா இருக்கிற நீங்க, உறவினரா இருக்கிற நீங்க, உங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கிட்டையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு மீண்டும் மீண்டும் சொல்லணும். வீடு வீடா போகணும். ஒரு விருந்தினராச்சும் போகணும். அவர் டிஎம்கேக்கு போட்டவரா இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், அல்லனாக்கா நம்ம இப்போ ஒருத்தர் இருக்காரு. என்னன்னா ஒரு தலைவன் தான் தொண்டனை காப்பாற்றுவான், ஒரு தலைவன் தான் மக்களை காப்பாற்றுவான். ஆனா இங்க மாற்றா தொண்டெல்லாம் சேர்ந்துட்டு தலைவனை காப்பாற்ற நிற்கிறான். ஒரு ஆட்டோக்காரர் அன்னைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த ஆட்டோக்காரர் என்னன்னா இந்த கட்சி வந்துச்சு, அது என்ன ஆச்சு அப்படின்னு. தம்பி, அது கரூர்ல 43 பேர் செத்து போயிட்டாங்க, 44 அவங்க செத்துனாங்க போலுக்கு, எங்கேயும் ஆளையும் காணும், பேச்சையும் காணும், மூச்சையும் காணும்னு. அப்படியே ஒரு மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஏய் போன் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறான்னு சொன்னது உலக வரலாற்றிலே அவங்க தான். உலகத்துல ஒரு தலைவனுங்கிறது தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல போய் நின்று அந்த மக்களை காவத்து பண்றதா நிற்பான். ஆனா மாற்றா அவனை காவத்து பண்றதுக்கு 10 பேர் நிற்கிறான். இப்படி ஒரு சூழல்ல நம்ம களம் இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நமக்கு தான். இந்த வரலாற்றுல இன்றைக்கு நீங்க செய்ய போற செயலை 100 தலைமுறைக்கு பிறகு ஒரு தலைமுறை சொல்லணும், டேய் அன்னைக்குடா சீமான்னு ஒருத்தன் இருந்தான்டா, சீமான் தம்பிகள்னு ஒருத்தன் இருந்தாங்கடா, அவங்க தாண்டா இந்த வரலாற்றை மாற்றி கேட்டாங்க. அதனாலதான் நம்ம இப்படி ஒரு வளமான, இப்படி ஒரு நலமான வாழ்வை வாழ்றோம். அன்னைக்கு மட்டும் அவங்க விட்டுருந்தானாக்க நம்ம தலைமுறையே காணாம போயிருக்கடா, தமிழ்ங்கிற மொழியே காணாம போயிட்டு இருக்கடா, நம்ம இனமே காணாம போயிட்டு இருக்கா, நம்ம எதுவும் இல்லாத கலப்பினமா மாறி இருப்போம்டா. அதை காவந்தம் பண்றதுக்கு நம்ம 100 காலத்துல இங்க இருக்கிற செயல்படுற எல்லா தலைமைக்கும், எங்க ஐயா தமிழ் பெருங்கடல், எங்க அண்ணன் செந்தில்நாதன், எங்க அண்ணன் மணி செந்தில், என் தங்கச்சி அனிஸ் பாத்திவா, இங்க செயல்படுற தம்பிகள் அத்தனை பேருக்கும் பாருங்க, நான் வரலாற்றுல சொல்றேன், அவ்வளவு பேரையும் தெய்வமா கொண்டாடுவான். அதே மாதிரி இங்க செயல்படுற ஒவ்வொரு தம்பி உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தையும் கொண்டாடுவான் இந்த தமிழ் சமூகம். அதுக்கு நீங்க இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னலம் இல்லாம களத்துல நிக்கிறீங்க பாருங்க, அதுல வரலாற்றுல உங்களுக்கு பங்கு இருக்கு. வரலாறு உங்களுக்கு நன்றி சொல்ல காத்திருக்கு. நீங்க நம்பிக்கையோட செயல்படுங்க. நாம் தான் வெற்றி பெறுவோம். நம்மளை மிஞ்சி எவனும் வெற்றி பெறதுக்கு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.